ஃபீனிக்ஸ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாவூத் கான், அன்னை ஜெராக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரியோட ஓனர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிவிசி கார்டு எப்படி பிரிண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். முருகேசன் அதை பற்றி விளக்குவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, நான் முருகேசன். இப்போ வாங்க எப்சன் ஃபோட்டோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் நேமு, இதுக்குள்ளே நம்ம போகிறோம். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஐடி கார்டு அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆப்ஷனுக்காகும் போர்ட்ரேடு லாங்ஸ்கேப்னு காமிக்க நம்ம வந்து போர்ட்ரேட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து லாங்ஸ்கேப் தோணா நீங்கள் லாங்ஸ்கேப்பும் கொடுத்து எடுத்துக்கலாம். போர்ட்ரேட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி பேஜில் வந்து ட்ரே 1 ட்ரே 2ன்னு காமிக்குது. அதில் வந்து ஆட் இமேஜ் கொடுத்துக்கலாம். ஆட் இமேஜ் கொடுத்தோன்னே இங்கே ஏற்கனவே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்கேன் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ண கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து இந்த ட்ரே வந்து கரெக்டாக கிராப் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம வந்து கிராப் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியூ மாதிரி காமிக்கும். இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோ விஷன், அது பிளைண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. இது பார்ஷியல் பிளைண்ட், அது சைட்டடுக்கு பார்ஷியல் பிளைண்டுக்கு மட்டும் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இதை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு நம்ம வந்து மீண்டும் உங்களுக்கு எப்படி நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி கட் பண்ணணும், கரெக்டாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் இல்லாமல் லைன் எப்படி கரெக்டாக கட் ஆகுதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. கிராப் பண்ணிட்டேன் பாருங்கள். கரெக்டாக அந்த மாதிரி வந்து நம்ம கிராப் பண்ணிவிடும். இப்போ வாங்க பிரிண்ட் கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கீழே இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் கீழே இருக்கும். இப்போ இது கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்தோன்னே எப்சன் ஃபோட்டோ பிரிண்ட் வந்துடும். அது மாதிரி நம்ம ஓகே கொடுக்கணும். Sending the print the print கொடுத்த உடனே இங்கே வந்து இங்கில் எல்லா கலருமே அது உங்களுக்கு நம்ம ரீட் பண்ணோம். ரீட் பண்ணிவிட்டு எல்லா கலரும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம இன்டிமேஷன் கொடுக்குது. கொடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி கார்டு வந்து நம்ம இந்த ட்ரேயில் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம தொடச்சிக்கலாம் பாருங்கள். நல்லா வந்து நம்ம அப்படி லைட்டாக தொடச்சிங்கன்னா, சப்போஸ் வேறு எங்கே டெஸ்ட் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு இந்த ஷீட் அந்த கார்டை வந்து நம்ம உள்ளே வச்சுக்க போகிறோம். கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம பிரிண்டர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேவை உள்ளே அனுப்புகிறோம். பிரிண்ட் கொண்டு இடத்துல இந்த ட்ரே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. பிரிண்டில் வந்து ரெட் கலர் சிம்பிள் கொடுத்து இங்கே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ட்ரே வந்து உள்ளே வந்து மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டோம். இங்கே பார்டர் ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பார்டர் வரைக்கும் நம்ம வந்து உள்ளே நவுத்தணும், இன்சர்ட் கொடுக்கணும் ட்ரேவை. வாங்க பட்டன் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ட்ரே வந்து உள்ளே இழுத்துக்குது பாருங்கள். இழுத்தவொடனே உங்களுக்கு பிரிண்ட் ஆனவொடனே காமிக்கிறேன். பிரிண்ட் வந்தோடனே நம்மளுக்கு இது மாதிரி தான் ரீட் பண்ணோம். ரொட்டேட் சென்டிங் பிரிண்ட். இப்போ வாங்க நம்ம அந்த ட்ரேவை பார்க்கலாம். பிரிண்ட் வெளியே வந்திருக்கு. குவாலிட்டி எவ்வளோ செக் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ட்ரே வெளியே எடுக்க போகிறோம். வெளியே எடுத்துகிட்டு பிரிண்ட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. கலர் நல்லா மெர்ஜ் பண்ணியிருக்கு. பிரிண்ட் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம திருப்பி வைக்கும் போது தொடச்சிட்டு நம்ம வந்து இந்த திருப்பை வந்து இப்படி வந்து ஆப்போசிட்டில் திருப்பி பின்னாடி பக்கம் பேக் சைடு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து தொடச்சிட்டு தான் வைக்கணும். இப்போ வாங்க நான் முழுசாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க 2 டைமும் நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோம். நல்லா இப்போ வாங்க நம்ம வந்து ட்ரே எடுக்க போகிறோம். பிரிண்ட் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஜும் அதே மாதிரி எடுத்தோம், செகண்ட் பேஜும் இப்போ அதே மாதிரி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பேஜ் பாருங்கள்.
அதே குவாலிட்டி, சேம் குவாலிட்டி, அதே மாதிரி தான் இருக்குது. சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு பேஜ் என்ன நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் பேஜும் ப்ராசஸ் பண்ணோம். கட் பண்ணி நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ வாங்க இந்த கஸ்டமர் வந்துருக்காரு. கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு ரிவ்யூ கேட்போம். இப்போ கஸ்டமர்கிட்ட காட்ட போகிறோம். அவங்களுடைய ஒரிஜினலும் என் கையில் தான் இருக்குது. இப்போ கொடுக்க போகிறாங்க கஸ்டமர்கிட்ட. ரெடி ஆகிடுச்சா?